ஓகே, ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். பிரபு பஞ்சா கல்பதுர பச்சா கிருபா சிந்தியே பச்சா பரிதானா பாவனிபி வைஷ்ணவி நமோ நமோ ஆனந்த கோட வைஷ்ணவனுக்கு ஜெய். வணக்கம் பிரபு. இன்னைக்கு ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா கிருஷ்ண லீலா அமிர்த கதா. நம்ம இன்னைக்கு 4வது நாள் கிளாஸ் நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். தொடர்ந்து 3 நாள் அருமையா கிளாஸ் ஓடுனுச்சு. இன்னைக்கு 4வது நாள் கிளாஸ். பிரபு இஸ் கிரேஸ் அபய சரண் தாஸ் பிரபு. பிரபு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் அபோ 30 வருஷத்துக்கு மேல கிருஷ்ண பக்தியில இருக்கிறாங்க. மகாராஜ் அவங்களோட குரு மகாராஜ் பாத்தீங்கன்னா இஸ் ஹோலினஸ் தவத்திரு பக்தி பிரஜேந்திரநந்த சுவாமி மகாராஜ் அவங்க கிட்ட இருந்து தீட்சை எடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா பிரபு பாத்தீங்கன்னா அபிச்சரன் பிரபு அவர் கோகுல் நமாட்டாவுடைய டெம்பிள் பிரசிடென்ட். அங்க கூலிமல் நமாட்டா வச்சிருக்காங்க. அதனால நமக்கு ரொம்ப பரிச்சயமா ரொம்ப பழக்கமானவர். இன்னைக்கு அவர் கிளாஸ் கொடுப்பாங்க. அந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு நீங்க உங்களுக்கு எதுவும் கேள்வி இருந்தா நீங்க கடைசியா கேட்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா ப்ரோ, யூ கேன் ஸ்டார்ட் ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தண்டோட் பிரணாம். பிரபு, கேன் see my screen தெரியுதுங்களா? எஸ் பிரபு, தெரியுது ப்ரோ. இது ஆடியோ வாய்ஸ் ஓகேவா, கிளியரா இருக்கா? எஸ், எல்லாம் ஓகே ப்ரோ. ஓகே. சோ ஹரே கிருஷ்ணா. உங்களுடைய லேப்டாப் ஸ்கிரீன் மட்டும் ப்ரோ, உங்க லேப்டாப் ஸ்கிரீன் மட்டும் கொஞ்சம் உங்ககிட்ட கொஞ்சம் இறக்கிக்கங்க. ஏன்னா உங்க முகம் தெரிய மாட்டேன். கொஞ்சம் இருக்கீங்க. அப்படியா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ ஹாப்பி ஏகாதசி. ஸோ நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த கோபால் கிருஷ்ணா நம்மாத்தாலேருந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஏகாதசி அன்னைக்கு பகவானை பற்றி பேசுறது ரொம்ப விசேஷமானது. பகவானை பற்றி பேசினாலே ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த ஏகாதசி அன்னைக்கு பேசுறது இன்னும் ரொம்ப விசேஷம். ஏதோ எனக்கு முடிஞ்சதை நான் கொஞ்சம் எடுத்து சொல்கிறேன். இன்னைக்கு என்னோட தலைப்பு கிருஷ்ணா ஜன்மாஷ்டமி டுடே. இப்போ இந்த காலத்தில் கிருஷ்ணா ஜன்மாஷ்டமி எப்படி இருக்கு, என்னன்னா அதோட டிவினிட்டினா அதோட ஆன்மீகம் எப்படி இருக்கு, அதோட பலன்கள் என்னது, அப்புறம் அதோட சேலஞ்சஸ், சவால். ஏன்னா நம்ம என்னென்ன சவால் வருது. ஏன்னா இப்போ இருக்க நவீன காலத்தில் பக்திக்கு வர்றதே ஒரு பெரிய அவபூர்வம். எனக்கு நம்மளுக்கு டைம் பார்த்தா யாரை கேட்டாலும் பிஸின்னுவாங்க. ஆமாவா இல்லையா? யாரை கேட்டாலும் பிஸி. ஆனால் அது பிஸியா லேசியான்னு நம்மளுக்கே தெரியாது. ரைட்? இந்த காலகட்டத்தில் எல்லாரும் லேசி ஆகிறோம். எனக்கு முக்கால்வாசி நவீன காலத்தில் நம்ம கம்ப்யூட்டர் அது எதுவும் பாய்ச்சிக்கிட்டு எதுவுமே நம்ம சுறுசுறுப்பாக செய்யறதில்ல. அதனால நம்மளுக்கு எப்பயுமே பிஸியாக இருப்போம். ஆனால் ஒரே இடத்துல உக்காந்துருப்போம். ஒரு ஹேண்ட்ஃபோனை வச்சுக்கிட்டோ ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டோ அப்படியே உக்காந்துருப்போம். அதனால இப்போ எல்லாம் கோயிலுக்கு வர்றது இன்னும் ரொம்ப குறைஞ்சி போச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கோயிலில் போனோமாக்கா அப்படியே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக கூட்டமாக இருக்கும். இப்பெல்லாம் போனாக்கா கோயில் இன்னும் அவுட் சைட் டெம்பிள், வெளி உள்ள கோயிலில் தேவரங்க கோயிலுக்கு போனால் கூட ஆளே இருக்க மாட்டுறாங்க. ஸோ இந்த நவீன காலத்தில் கிருஷ்ணா ஜன்மாஷ்டமி எந்த நிலையில இருக்கு அப்படி பற்றி கொஞ்சம் பேசலான்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் இந்த டாபிக் நான் செலக்ட் பண்ணேன். கிருஷ்ணா ஜன்மாஷ்டமி டுடே, இந்த காலத்தில் கிருஷ்ண ஜன்மாஷ்டமி, அதோட பெனிஃபிட் எப்படி கிடைக்கும், அதோட சேலஞ்சஸ் என்னன்ட்டு. ஸோ நான் ஒரு கேள்வி கேட்க பார்க்குறேன். எத்தனை பேர் கிருஷ்ணா ஜன்மாஷ்டமி செலிப்ரேஷன் விழாவுக்கு போயிருக்கீங்க? எல்லாரும் போயிருக்கீங்களா? எல்லாருக்கும் அனுபவம் இருக்கா? போயிருக்கீங்களா? வெரி குட். ஸோ ஐ திங்க் முக்கால்வாசி போயிருப்பாங்க. எனக்கு எவ்வளோ டிவோட்டிங் இருக்காங்க, எவ்வளோ வெளியாளுங்க இருக்காங்க எனக்கு தெரியல. ஏன்னா ஆனால் முக்கால்வாசி டிவோட்டிங் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் டிவோட்டிங்னா முக்கால்வாசி அட்லீஸ்ட் ஜன்மாஷ்டமி அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜன்மாஷ்டமி, கிருஷ்ணா ஜன்மாஷ்டமின்னு கேள்வி அந்த வார்த்தை கேட்டாலே உங்கள் மைண்டில் என்ன வரும்? கொஞ்சம் பேர் எடுத்து சொல்லுங்க. உங்கள் கிருஷ்ணா ஜன்மாஷ்டமி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த திருவிழாவுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. அது உங்கள் மைண்டுக்கு இப்போ கிருஷ்ணா ஜன்மாஷ்டமி 16ஆம் தேதி ஆகஸ்ட்ல வரப்போகுது. உங்கள் மைண்டில் என்ன வருது? Hare Krishna Prabhu, the birth of Krishna. The birth of Krishna. கிருஷ்ணா பிறந்ததை பற்றி நினைக்கிறீங்க. ஓகே, வெரி குட். வேற யாராச்சும் இருக்கா? மைண்ட்ல வருதா? இல்ல ஐயோ கிருஷ்ணா ஜெயந்தி வந்துருச்சே 24 மணி நேரம் ஃபாஸ்டிங் பண்ணுமே அப்படின்னு பயம் வருதா? யாராச்சும் வந்திருக்கா அந்த மாதிரி?
சொல்லுங்க மதி, யாரோ ஒருத்தங்க பேசுனாங்க இல்ல பிரபு. இல்ல பிரபு, இனிமேல் வந்தது இல்ல. அல்மா வந்தது இல்ல. சோ உங்க மைண்ட்ல என்ன வரும்? கிருஷ்ணா கிருஷ்ணா நம்ம வீட்டுக்கு வர ஜன்மாஷ்டமி போறாரு. சந்தோஷம், அந்த ஹாப்பினஸ்ல பிரபு. ஓகே, வெரி குட். சந்தோஷம் நம்ம ஏகாதசி, இன்னைக்கு ஏகாதசி. நம்ம முக்காவாசி பேருக்கு நான் டிவோட்டிங் கூட பார்த்துருக்கேன். ஏகாதசி வரும்போது ஐயோ ஏகாதசி வருதா, வந்துருச்சா, ஏன்னா அந்த ஏகாதசி வந்தாக்கா ஐயோ அப்பதான் அந்த பல ஆசைகள் வரும் நம்மளுக்கு. இது சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், ஐயோ கிரெயின்ஸ் அதுன்னு ஆசை வரும். ஏன்னா முக்காவாசி அன்டில் தி ரீச் ஒரு பக்தியில வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, மெச்சூரிட்டி வர வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசைங்கள்லாம் நம்மளுக்கு வந்துகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி ஜன்மாஷ்டமி வந்தாலும் பல பேருக்கு வந்து அவனுக்கு, ஏன்னா அந்த மீனிங் அவனுக்கு தெரியாது. இந்த ஜன்மாஷ்டமினால என்ன வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்குது, நம்மளுக்கு என்ன ஏன்னா அதனால நம்மளுக்கு என்ன வாழ்க்கையில பலன் கிடைக்குது அது தெரியாத வாசி நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ இந்த ஜன்மாஷ்டமி வந்தாலே இது ஐயோ 24 மணி நேரத்துக்கு ஃபஸ்டிங் எடுக்கணுமே ஏன்னா அப்படின்னு வரும். ஏன்னா சில பேர் வந்து இந்த ஜன்மாஷ்டமி வந்தாக்கா ஓ பெரிய திருவிழா வருது, ஏன்னா நல்லா இருக்கும், ஏன்னா பக்தியோட நினைப்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு திருவிழா மாதிரி நினைப்பாங்க. சில பேர் வந்து இந்த ஜன்மாஷ்டமி என்ன நினைக்கிறாங்க, என் வாழ்க்கையில என் பக்தி ஏற போகுது, இன்னொரு அடி ஏற போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ரொம்ப குறைவு அந்த மாதிரி நினைக்கிறது. இந்த ஜன்மாஷ்டமி வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை, இது வந்து ஒரு டிவைன் அப்பியரன்ஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. நீங்க பாத்தீங்கன்னா பகவத்கீதையில எழுதியிருக்கு, ஜன்ம கர்ம சாமே திவ்யம். கரெக்ட்? 4வது அத்தியாயத்துல எழுதியிருக்கா இல்லையா? 4:9 ஜன்ம கர்ம சாமே திவ்யம். லார்ட் கிருஷ்ணாஸ் அப்பியரன்ஸ் இஸ் நாட் ஆர்டினரி பர்த், இட்ஸ் a divine transcendental heaven. ஏன் அப்படி சொல்றோம்? யாருக்கும் தெரியுமா? ஏன் கிருஷ்ணோட பிறப்பு வந்து ஒரு ஆன்மீகம். டெய்லி பிள்ளை பிறக்குது எல்லாத்துக்கும் இல்லை, சாரி, டெய்லி எவ்வளோ பிள்ளைங்க பிறக்குது உலகத்துல. ஏன்னா சில சமயம் பெரிய ஆச்சாரியன் கூட பிறக்கிறாங்க, ஆமாவா இல்லையா? பெரிய ஆச்சாரியங்க கூட பிறக்கிறாங்க. ஆனா அந்த ஆச்சாரியங்க பிறகு நம்ம வந்து திவ்யம் தான் சொல்றோம். ஆனா இந்த பகவான் கிருஷ்ணனோட பிறந்த நாள் எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆன்மீகத்திலே ஆகக்கூட ஆன்மீகமான இது. அது ஏன், அதை வந்து நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா ஸோ இந்த டிவைன் சொல்லும் போது பகவான் பிறக்குது. நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு சாதாரண மனிதன் பிறக்கும் போது எப்படி பிறக்கிறாரு, கூட ஒரு ஆள் கண்டிப்பா இருக்கணும். ஒரு பிள்ளை பிறக்கும் போது இந்த காலத்துல ஒரு டாக்டர் இருக்கணும், ஒரு நர்ஸ் இருக்கணும், இல்ல ஒரு ஆயம்மா வந்து சில இஸ்தேல் பக்கத்துல ஆயம்மா வருவாங்க, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு ஹெல்ப்போட தான் வந்து ஒரு பிள்ளை பிறக்குது. ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படி பிறக்கல. He appeared on his own. அவர் வந்து பிறக்கும் போது அவரோட சொந்தமாவே அவர் வந்து பிறந்தார். ஆனா பிறந்தான்னு சொல்ற விட அவதிச்சு தோன்றினார்னா சொல்லலாம். அவர் தோன்றினாரு. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் அப்புறமா பார்ப்போம். ஓகே, அவர் ஏன் வந்தாருனாக்கா சம்பவமி யுகே யுகே, இந்த ஒரு யுகத்துக்கும் அவர் வந்து என்ன பண்றாரு, டு ரீஎஸ்டாப்ளிஷ் பக்தர்களை பாதுகாக்க, தர்மத்தை பாதுகாக்க, ஏன்னா தீ என்ன சொல்லுவாங்க, ஒரு கெட்டதை அழிக்கிறதுக்கு வராரு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். போன 3 கிளாஸ்ல வந்து இதை பத்திலாம் ரொம்ப எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து நான் இது மேலோட சொல்லிட்டு மற்ற விஷயத்துக்கு நான் போலான்னு இருக்கேன். நான் ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். இந்த இதுல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்தாரு, ஏன் ராத்திரி நேரத்துல 12 மணிக்கு அம்மா இருட்டுல பிறந்தாரு? யாருக்கும் தெரியுமா? ஏன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாருங்க, பிள்ளைங்க எந்தெந்த டைம்லாம் பிறக்குது, ஏன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து ராத்திரி 12 மணிக்கு இருட்டுல, அதுவும் ஒரு சிறையில, ஒரு பிரிசன் ஹவுஸ்ல, பகவான் நினைச்சா எங்க வேணுமாலும் பிறக்கலாம், ஆனா அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் பிறந்திருக்காரு. ஏன்? பதில் தெரியுமா? நான் ட்ரை பண்ணுவேன். சொல்லுங்க. ஏன்னா கிருஷ்ணாவோட பிளான் படி வந்து அவர் வந்து விருந்தாவன் போகணும்ல. சோ அவரு வந்து நடு ராத்திரியில வந்தாதான் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ அவர் கிராஸ் பண்ணி
இங்க வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, பகவான் நினைச்சா பிருந்தாவன்லயே பிறந்திருக்கலாமே, ஆமாவா இல்லையா? அவர் நினைச்சா பிருந்தாவனுக்கு போகணும்னு நினைச்சாக்கா பிருந்தாவன்லயே பிறந்திருக்கலாம். அவர் வந்து இங்க பிறந்து அவரை இவரை தூக்கி அங்க போயிட்டு இது பண்ணிக்கிட்டு அவ்வளோ ரீஸ் எடுத்துக்கிட்டு எல்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது. ஆமாவா இல்லையா? கரெக்ட். என்னத்துக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த நடு ராத்திரியில அப்படியாப்பட்ட சிறையில இருட்டுல பிறந்தாரு? ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, இந்த மாதிரி நம்மளாம் இந்த சிறைச்சாலையில இந்த இந்த மாய உலகத்துல இருக்கோம், நம்மளெல்லாம் காப்பாத்துறதுக்காகத்தான் அவரு அந்த டைம்ல வந்து எடுத்திருக்காரா? சொல்லுங்க, சாரி எனக்கு விளங்கல சரியா. நம்மளெல்லாம் காப்பாத்துறதுக்காக, இந்த சம்சார கடல்ல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக, இந்த மாய உலகத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் அவரும் சிறைச்சாலையில இருந்து பிறந்திருக்காரா? எஸ், நீங்க கிட்ட வந்துட்டீங்க. ஆக்சுவலி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து ராத்திரி பிறக்கணும்னா இந்த உலகத்துக்கு சொல்றாரு. இந்த மக்களுக்கு என்ன சொல்ல வர்றாருனாக்கா, உங்களுக்கு ப்ராப்ளம் எந்த நேரத்துல நடந்தாலும் சரி, பகல்ல நடந்தாலும் சரி, மத்தியானம் நடந்தாலும் சரி, இருட்டுல நடந்தாலும் சரி, எந்த இடத்துல ஒரு சிறையில நீங்க இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வீட்டுல இருந்தாலும் சரி, இல்லைங்க கப்பையில பறந்துட்டு இருந்தாலும் சரி, எந்த மாதிரி சுச்சுவேஷன், எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் பகவான் வந்து காப்பாற்றுவார். பகவான் ரெடி. கரெக்ட். அவர் இருந்த எங்க பிறந்த இடம் சிறை, சுத்தி வந்து காவல்காரன். காவல்காரனாக்கா அவரை வந்து பாதுகாக்கல, அவர் எங்க தப்பிச்சு ஓடிடுவான்னு அவர் சாவடிக்கிறது தான் காவல். நான் ஏன்னா கம்சன் ரெடியா நிக்கிறான் சாவறதுக்கு, சாரி சாவடிக்கிறதுக்கு. இருட்டுல ஸோ பல மாதிரியான சிக்கல்ல வந்து அவங்க பிறந்து காமிக்கிறாரு. அவங்க அப்பா அம்மா வந்து அந்த சிக்கல்ல இருந்தா கூட நான் காப்பாத்தோன்னு வந்து அங்க பிறக்கிறாரு. நம்மளுக்கு என்ன தெரியுது இதுல இருந்து? பகவான் வந்து இஸ் ரெடி டு ஹெல்ப் அஸ் எனி டைம். ஆனா அப்பதான் வந்து பகவானை ஏத்துக்கல. இதான் பிரச்சனை. பகவானை வந்து ரெடியா இல்லைன்னு சொல்ல முடியாது. வந்து ரெடியால பகவானோட ஹெல்ப்னாக்கா உதவியை எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இல்லை. ஸோ இதுதான் வந்து அவர் வந்து ராத்திரில பிறந்து காமிக்கிறாங்க. பல பேர் தப்பா பேசுவாங்க. அவரு என்ன அமாவாசை இருட்டுல பிறந்தாரு, இருட்டுல ராத்திரி பிறந்தா அப்ப திருடுவாரு, ஏன்னா வெண்ணெயை திருடுனால அந்த மாதிரி பல மாதிரியான தப்பான இதெல்லாம் வச்சு பேசுறாங்க. இல்ல, உலகத்துக்கு காமிக்கிறாரு, நீங்க என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும் நான் ரெடியா இருக்கேன் உங்களை காப்பாத்திருக்கேன்னு. கரெக்ட். ஸோ அந்த சிறையில வந்து மதுரை இப்ப கூட நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம். ஆனா இப்ப இருக்கிற இடம் வந்து அந்த சிறை வந்து ஆக்சுவலி அந்த இடம் இல்ல, கொஞ்சம் தள்ளி ஒரு கிட்ட ப்ரோபாட் என்ன சொல்றாருனாக்கா ஒரு 100 மீட்டருக்கு தள்ளி தான் அங்க பிறந்தாரு. பாருங்க, அது கூட கலியுகத்துல வந்து மாத்தி வச்சுட்டானுங்க. ஸோ அவர் பிறந்த இடம் வந்து இப்ப வந்து மதுரைக்கு போனீங்கன்னாக்கா ஒரு இப்ப இருக்கிற அந்த காமிக்கிற இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் அந்த இடம் தான் ஆக்சுவலி பிறந்தாரு. அவர் ப்ரோபாட் சொன்னாரு. அவர் வந்து தேவிக்கு அம்மாவுக்கும் வாசுதேவருக்கும் பிறந்தாரு. ரைட். ஸோ பகவான் பிறந்தோடனே ஒரு வித்தியாசமான பிறப்புனாக்கா, பிள்ளைங்க பிறக்கும் போது எப்படி இருக்கும்? உடம்புல அப்படியே ரத்தம் அது இது அந்த ஸ்டூல்னாக்கா வயிற்றுல இருக்கும் போது அது வந்து மலம் போடுதுல, அதெல்லாம் கலந்து கிழிந்து மேலெல்லாம் பட்டு அப்படியே பிறக்கும். ஆனா பகவான் பிறக்கும் போது எப்படி பிறக்காரு? சங்கு சக்கரா கடா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பிறக்கிறாரு. அழகான சட்டை, சில்க்ல செஞ்ச சட்டை போட்டிருக்காரு, கிரீடம் வச்சிருக்காரு. அப்படி இந்த உலகத்துல யாராச்சும் ஒரு ஆள் பிறந்தா எப்படி இருக்கும்? ஒண்ணு டாக்டர் ஓடிடுவான், அடுத்தது பேஸ்புக்ல எல்லாத்துலயும் வந்துடும். பேஸ்புக்கு ட்விட்டர் எது சொல்லுங்க எல்லாத்துலயும் வந்துடும். கரெக்ட். ஒரு ஃபேமஸ் ஆயிடுவாரு, அதை வச்சு சம்பாதிச்சிருவானுங்க. கரெக்ட். ஆனா பகவான் பிறக்கும் போது எப்படி பிறந்தாரு? அந்த இதோட பிறந்து. ஏன் அப்படி பிறந்தாருனாக்கா, அவர் வந்து ஏன்னா இந்த தேவிகாமாவும் வாசுதேவரும் போன 2 ஜென்மத்துக்கு முன்ன கரெக்ட் பிறக்கிறாரு. எங்க அம்மை ஒரு வேண்டுதலை பண்ணிக்கிட்டாங்க. என்ன வேண்டுதலை? பகவானே வந்து பிறக்கணும்னு. ஸோ அதனால வந்து இருங்க, அவர் வந்து தேவிகாமாவுக்கு வந்து பிறக்கும் போது சாதாரண ஒரு பிள்ளையா பிறந்தா எப்படி இருக்கும்? அவங்க நம்ப மாட்டாங்க. அதனால வந்து வித்தியாசமா இருக்கிறதுக்காக அந்த மாதிரி பிறக்கிறாரு. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு 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 இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பகவான் வந்து ரொம்ப வித்தியாசமா காமிக்கிறாரு. வந்து பிறந்தவனே பேசுறாரு.
எடுத்தோன்னு சொல்றாரு, அப்பா அம்மா அங்க அப்பா அம்மா தேவகியும் வாசுதேவரும் போன ஜென்மத்துல யாரா பிறந்தான், அதை எடுத்து சொல்ற. போன ஜென்மத்துல கஸ்யாப்பா அதித்தியா பிறக்கிறாங்க. அதுக்கு முன்ன வந்து சுத்தாப்பா அண்ட் கிருஷ்ணி கர்ப்பா பிறக்கிறாங்க. அந்த இதுல தான் வந்து 12 தேவர்கள் வருஷத்துக்கு அவங்க வந்து தியானம் பண்றாங்க. தியானம் பண்றாங்க. அப்பனாக்கா ஒரு வருஷம் ஒரு நாள் என்னது நம்மளோட 6 மாசம் வந்து என்ன சொல்லுவாங்க, தேவரங்களுக்கு வந்து 12 மணி நேரம், பாதி நாள். ஒரு நாள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வருஷம். அந்த மாதிரி 12 அவங்க தேவரங்கள் வருஷத்துக்கு தியானம் பண்ணான பகவான் வந்து சொல்றாரு அங்க, நான் வந்து உங்களுக்கு பிறக்கிறேன்ட்டு. ஓகே, ஸோ அதெல்லாம் எடுத்து அப்படியே சொல்றாரு. அப்படின்னா பகவான் பிறப்பு வந்து வித்தியாசமா இருக்கா இல்லையா? நம்மளோட எந்த பிள்ளை பிறந்தோடனே பேசுது, சிரிச்சாலே ஒரு பெரிய விஷயம். பிறந்தோடனே அழுவுதுங்க. பகவான் அழுவல, ஆனா சிரிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டு எல்லாமே எடுத்து சொல்றாரு. ஏன்னா அது வந்து சொல்றாரு, இங்க பிறந்து நான் வந்து உங்களை காப்பாத்துருக்குன்னு வராரு. பிள்ளை வந்து பிறந்தோடனே காப்பாத்துட்டு வர்றாரு. இப்பெல்லாம் பிறக்கிற பிள்ளைங்களாம் அப்பதான் காப்பாற்றணும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னாக்கா பௌதிகளை பிறக்கிற பிள்ளைக்கும் பகவான பிறந்ததும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. எஸ் ஆப்போசிட். ஸோ அதனால வந்து இந்த பிறப்பு வந்து ரொம்ப ஆன்மீகம் வித்தியாசமான ஒரு பிறப்பு, ஆமாவா இல்லையா? ஸோ நீங்க அடுத்த இதுல பாத்தீங்கன்னாக்கா சாரி, ஸோ இந்த இது இன்னொன்னு வந்து பகவான பிறப்ப வந்து எப்ப பிறந்தாரு? பகவான் எப்ப பிறந்தாரு யாருக்கும் தெரியுமா? எக்ஸாக்ட் எத்தனை வருஷத்துக்கு முன்ன பிறந்தாருன்னு யாராச்சும் சொல்லுமா? பகவான் எப்ப ஆக்சுவலி பிறந்தாருன்னு? $5253 வருஷத்துக்கு முன்ன பிறந்தாரு. அவர் பிறக்கிற எப்ப வந்தாரு? 3228 3228 வருஷத்துக்கு பிஃபோர் கிரைஸ்ட் ஏரா. அப்படின்னாக்கா கிரைஸ்ட் இருக்காருல்ல, அவர் பிறகு முன்ன 3228 வருஷத்துக்கு முன்ன பிறந்தாரு. கிரைஸ்ட் பிறந்து அந்த நியூ கேலண்டர் வந்துச்சுல, அந்த கேலண்டர் வந்து இப்போ வந்து 2025 வருஷம் முடிஞ்சிச்சு. அதனால 2 ஆட் பண்ணாக்கா 5253 வருஷத்துக்கு முன்ன பிறந்தாரு. சில பேர் சொல்றாங்க 14ஆம் தேதி ஜூலை, அதெல்லாம் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக எனக்கு அது நம்புறதா என்னன்னு தெரியல. ஏன்னா பல மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த வருஷம் வந்து நம்ம எப்பவுமே சொல்றோம் கிருஷ்ணர் வந்து 5000 வருஷத்துக்கு முன்ன பிறந்தாரு, 5000 வருஷத்துக்கு முன்ன பிறந்தாருன்னு. ஆனா ஆக்சுவலி வந்து 5253 வருஷத்துக்கு முன்ன பிறந்தாரு. ஸோ அவர் பிறக்கும் போது வந்து எந்த மாசத்துல பிறந்தாரு? பத்திர மாசம். அவரோட நட்சத்திரம் திதி வந்து அஷ்டமி திதியில நட்சத்திரம் ரோஹிணி, ஆமாவா இல்லையா? அதுக்கு வந்து கிருஷ்ணா ஜெயந்தின்னு சொல்லுவோம். உங்களுக்கு வந்து கிருஷ்ணா ஜன்மாஷ்டமி, கிருஷ்ணா ஜெயந்தி வித்தியாசம் தெரியுமா? யாருக்கு தெரியும் அது என்ன வித்தியாசம்னு? எப்ப வந்து கிருஷ்ணா ஜெயந்தின்னு சொல்லலாம், எப்ப வந்து கிருஷ்ணா ஜன்மாஷ்டமின்னு சொல்லலாம்? யாருக்கும் தெரியுமா? என் ஸ்கிரீன்ல வந்து பேரை பார்க்க முடியல, ஒரு ஸ்லைட் தான், நான் போற ஸ்லைட் தான் தெரியுது. அதனால வந்து நான் யாரும் கூப்பிட முடியல. யாருக்கும் தெரியுமா என்ன மீனிங்னு? வாட்ஸ் த டிஃபரன்ஸ் மீனிங் பிட்வீன் கிருஷ்ணா ஜெயந்தி அண்ட் கிருஷ்ணா ஜன்மாஷ்டமி? யாருக்கும் தெரியுமா? ஓகே, எப்ப கிருஷ்ணா ஜெயந்தி வந்து அஷ்டமி திதியில ரோஹிணி நட்சத்திரம் உழுவுதோ அதான் வந்து கிருஷ்ணா ஜெயந்தி. இப்ப வந்து இந்த வருஷம் பாத்தீங்கன்னாக்கா எப்போ கிருஷ்ணா ஜெயந்தி வருது? இந்த வருஷம் எப்போ வருது? அஷ்டமி திதி. ஆனா என்ன நட்சத்திரம்? பரணி நட்சத்திரம். அதனால வந்து கிருஷ்ணா ஜெயந்தின்னு சொல்லவே முடியாது. கிருஷ்ணா ஜெயந்தியோட மீனிங் ரூபா கோஸ்வாமி அதை கிளியரா கொடுத்திருக்காரு.
அது என்ன மீனிங் கொடுத்தாருன்னா, கிருஷ்ணா ஜெயந்தி எப்போ வரும்? பத்ர மாசத்துல கிருஷ்ணா பக்ஷல அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரம். அப்பதான் வந்து நீங்க வந்து கிருஷ்ணா ஜெயந்தின்னு சொல்ல முடியும். மற்ற திதியில வந்துச்சுனாக்கா கிருஷ்ணா கிருஷ்ணா ஜன்ம அஷ்டமி. அஷ்டமினாக்கா அந்த திதி தான் எப்பயுமே சேமா இருக்கும், ரைட்? திதி சேமா இருக்கும். கிருஷ்ணா பக்ஷா அப்பனாக்கா தேய்பிறையில கிருஷ்ணா பக்ஷால அஷ்டமி திதியில இந்த வருஷம் வந்து பரணி நட்சத்திரத்துல. அதனால வந்து கிருஷ்ணா ஜெயந்தி நீங்க சொல்ல முடியாது. அண்ட் கிருஷ்ணா ஜெயந்தி வந்து ஒன்லி ஃபார் கிருஷ்ணா, வெரி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கிருஷ்ணா. அவ்வளவு ஸ்பெஷல் கிருஷ்ணா பிறந்த அன்னைக்கு. அன்னைக்கு கிருஷ்ணா இப்ப 5235 வருஷம் சொன்னாலும் அப்ப பிறக்கும் போதே அந்த செலஸ்டியல் அந்த பிளானட்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து வெரி ஸ்பெஷல், வெரி வெரி ஸ்பெஷல். ஸோ அன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் போதே நம்ம வந்து கிருஷ்ணா ஜெயந்தி. இப்ப நான் பாக்குறேன், யாராச்சும் ஒரு பெரிய மனிதன் செத்து போனா அவரை பேரை சொல்லி அவரை ஜெயந்தின்றாங்க. சில சொல்ல பல்ராம் ஜெயந்தின்றாங்க, பல்ராம் பூர்ணிமா. ஏன்னா அவரோட திதி வந்து பூர்ணிமா திதி, அஷ்டமி திதி இல்ல, ரைட்? இந்த ஜெயந்தின்ற வார்த்தை வந்து we can only use for கிருஷ்ணா. ஸோ இப்போ வர்றதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்? கிருஷ்ணா ஜன்மாஷ்டமி. ஓகே, ஸோ அதுவும் பாருங்க, அவர் பிறப்பு நேரத்தில் கூட, அவர் பிறந்த நேரத்தில் கூட வெரி ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட். ஆல் த என்ன சொல்லுவாங்க, பிளானட் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறதுனால என்ன நடக்குது, அவரோட அது வந்து பிரிங் லாட் ஆஃப் பெனிஃபிட் ஃபார் த மேன்கைண்ட். நம்மளுக்கு வந்து ரொம்ப பலன் கிடைக்குது. ஆமாவா இல்லையா? ரைட்? ஸோ கிருஷ்ணாவோட பிறப்பை பார்த்தீங்கன்னா நீங்க அனலைஸ் பண்ணா நீங்க அவன் போய்கிட்டே போகலாம். ரொம்ப விஷயம் இருக்கு. அவரோட பிறப்புலே வந்து பெரிய ரொம்ப விஷயம் இருக்கு. அதான் வந்து கிருஷ்ணாவோட பிறப்பு வந்து ஆன்மீகம், ஒரு பெரிய ஆன்மீகம் சொல்றோம். கரெக்ட்? ஓகே, கிருஷ்ணாவோட பிறப்பு அதோட இல்ல, அவரை பிறந்து ஒரு லீலைகள் அவர் சேருது. லைக் வந்து அந்த பிரிசன்ல நடக்குது, ஒரு சிக்னிபிகன்ட் மீனிங் இருக்கு. ஏன்னா அது வந்து அதெல்லாம் சொல்லிட்டு போனோமா இந்த கிளாஸ் ரொம்ப நீட்டா போயிடும். அதனால வந்து அது வந்து நான் கிருஷ்ணா ஜெயந்தி அன்னைக்கு நான் பேசுவேன் அதை பத்தி. ஏன்னா ஸோ இது வந்து சிம்பிளா நான் சொல்லி முடிக்கிறேன். ஸோ கிருஷ்ணாவோட பிறப்பு வந்து ஏன் ஆன்மீகம்னு சொன்னாக்கா, அவரோட பிளானட்டரி, அவர் பிறந்தோன்னா அவருக்கு வந்து இப்போ மற்ற பிள்ளைங்களோட வித்தியாசமா இருக்காரு, ரைட்? ஏன்னா அவர் பகவான். அதை கேட்கறதுலதான் வந்து நம்மளுக்கு வந்து சந்தோஷம். அதான் தன்ம கர்ம சாமே திவ்யம். அவரோட பிறப்பு வந்து திவ்யம். இன்னொன்று வந்து கர்மா சாமே, அதுவும் திவ்யம். ஏன்னாக்கா அவர் செய்த ஒரு செய்களும் என்ன சொல்றாங்க, அதுல ஒரு மீனிங் இருக்கு. கிருஷ்ணா செஞ்ச பேசின ஒரு வார்த்தையும், அவர் செஞ்ச ஒரு செயலும் அதுல வந்து ஒரு மீனிங் இருக்கும். நீங்க போய் பாத்தீங்கன்னா நம்ம ஆச்சாரம் பல மீனிங் கொடுக்குறான். ஏன் இது செஞ்சாரு, ஏன் இது பண்ணாரு, ஏன் கிருஷ்ணர் வந்து அந்த ஜெயில இருக்கும் போது வெளியே வராருல, அந்த கதவு திறக்குதான் அவ்வளோ அமைதியா. அது ஏன் அப்படி திறக்குதுன்னு கூட ஒரு ஆச்சாரங்க ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் நந்த பாபா வந்து நந்த பாபான்றேன், வாசுதேவர் வந்து அவர் வந்து தூக்கிட்டு அங்கேருந்து கோலோகா வந்து அவனுக்கு போக சொன்னாருன்னா அதுக்கும் ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. ஒரு இதுக்கும் அவ்வளோ ஒரு மீனிங் இருக்கு. ஸோ அவரோட பொறுப்பு வந்து எல்லாம் ஆன்மீகம். அவரோட பொறுப்புலேயே வந்து உலகத்துக்கு வந்து பல நன்மையை கொடுக்குறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டோமாக்கா நம்ம பக்தி வாழ்க்கை, நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சுவையா இருக்கும், ஆன்மீகமா இருக்கும், மங்களகரமா இருக்கும். அதுதான் வந்து ஜன்ம கர்ம சாமே திவ்யம், ரைட்? இது வரைக்கும் எதுவும் கேள்விகள் இருக்கா யாராச்சுக்கும்? பகவான் பிறந்தோன்னே அவர் சொல்றாரு, அவர் வந்து விஷ்ணு ரூபத்தை எடுத்து அவர் வந்து பிள்ளையா மாறிடுறாரு. 2 கை 2 காலு ஒரு சாதாரண பிள்ளையா மாறிடுறாரு. அவர் என்ன சொல்றாரு நந்த பாபாட்ட, வாசுதேவர்கிட்ட, என்னைய தூக்கிட்டு போங்க. எங்க தூக்கிட்டு போக சொல்றாரு? பிருந்தாவனுக்கு. ஆமாவா இல்லையா? பிருந்தாவனுக்கு தூக்கிட்டு போக சொல்லும் போது, ஆனா நந்த பாபா கை கட்டி இருக்கு, செயின்ல, இரும்பு சங்கில போட்டு கட்டி இருக்கு. அவர் கால் இரும்பு சங்கில போட்டு கட்டி இருக்கு. அவர் எப்படி தூக்கிட்டு போவாரு? முடியுமா?
முடியுமா முடியாதா? முடியாது. முடியாத மாதிரி ஏன் பகவான் அவர் தூக்கிட்டு போக சொல்றாரு? அப்போ வந்து அவர் தூக்க சொல்லும் போது வாசுதேவர் சொன்னாரா, பாரு என் கையை கட்டிக்கிட்டு இருக்கு, என் காலு கட்டி போட்டாங்க, நான் எப்படி உன்னை தூக்கிட்டு போறது? நீ அங்கேருந்து வந்து இங்க பிறந்திய, உனக்கு தான் இவ்வளவு விஷயம் தெரியுத, நான் போன ஜென்மத்தை இதெல்லாம் தெரியுத உனக்கு, இவ்வளவு தெரிஞ்ச நீ விஷயம் தெரியுது, நீயா வந்து நீயே அங்க போகக்கூடாது அப்படின்னு வாசுதேவர் கேட்டாரா? இல்ல இல்ல. இதுலயே நாம என்ன கத்துக்கலாம்? பகவானுக்கு எல்லாமே தெரியும். பகவானுக்கு எல்லாமே தெரியும். ஆனா இதுல இருந்து நம்மளுக்கு என்ன ஒரு மெசேஜ் கிடைக்குது? நம்மளுக்கு இதுல இருந்து நம்மளுக்கு என்ன ஒரு பரமணம் கிடைக்குது? பகவான் நந்த பாபா கையை கட்டிக்கிருக்கு, காலு கட்டி கிடக்குது, ரைட், சிறை உள்ள இருக்காரு, ஓகே, அவரால தூக்க முடியாது அந்த பிள்ளைய, தூக்கத்துக்கு ரொம்ப கஷ்டம். அதை தூக்கிட்டு இங்கேருந்து அவ்வளவு தூரம் நடந்து போக சொல்றாருனாக்கா, அப்படின்னாக்கா அவர் தூக்கும்போது என்ன நடக்குது? நந்த பாபா வந்து ஒரு வார்த்தை, ஒரு ஏன் இப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல. அம்பனா என்ன செஞ்சிருப்போம்? பகவான கை கட்டி போட்டு இருக்கு, இதா இருக்கு, அதா இருக்கு, கால் வலிக்குது, அதை வலிக்குது, இது வலிக்குது. இது என்னன்னாக்கா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணாக்கா, பக்தி வாழ்க்கையில வந்துட்டோமாக்கா, குருமாரங்களை என்ன சொல்றாங்களோ, பகவான் என்ன சொல்றாரோ, நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்காம நம்ம வந்து கடைப்பிடிச்சோம்னு சொன்னாக்கா நம்மளுக்கு பெனிஃபிட். நந்த பாபா ஒரு கேள்வி கேட்காம பகவானை தூக்கும் போது என்ன நடந்துச்சு? அந்த சங்கிலி தன்னாலே அவுத்து விழுந்துருச்சு. அவர் கையில கட்டின சங்கிலி விழுந்துருச்சு, காலில் கட்டின சங்கிலி அப்படியே விளைவிருச்சு. சோ நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனை இருக்கு. நம்ம டிவோட்டிங்களை கோயிலுக்கு கூப்பிட்டா என்ன சொல்றாங்க? பிஸி, டைம் இல்லை, அவரை பார்க்க போகணும், இந்த அப்பாயின்மெண்ட் இருக்கு, அந்த அப்பாயின்மெண்ட் இருக்கு, வேலைக்கு போகணும், அஃப்கோர்ஸ் வேலைக்கு போய் தான் ஆகணும். நான் அட்லீஸ்ட் கிருஷ்ணா ஜன்மாஷ்டமிக்கு வந்து நம்ம வந்து ஒரு லீவ் போட்டு பகவானை வந்து நம்ம பகவான் தரிசனம் எடுக்க வரலாம். செய்ய முடிஞ்சா கண்டிப்பா செய்யலாம். இந்த வாசுதேவரினா ஒரு கேள்வி கேட்கல அவரு. அந்த மாதிரி நம்மளும் ஒரு சந்தேகம் இல்லாம பகவானுக்கிட்ட போயிட்டு என்னைக்கு அந்த பகவான் அவரை தூக்குறாரோ எல்லாம் உடஞ்சிச்சோ, அந்த சங்கிலி எல்லாம் உடஞ்சி விழுந்துச்சோ, அந்த மாதிரி நம்ம பிரச்சனை எல்லாமே பகவானுக்கிட்ட சரண்டர் அந்த மனசுக்குள்ள நம்ம எடுத்தான்னு சொன்னாக்கா எல்லாம் பிரச்சனையும் அப்படியே விட்டு போயிடும். இது பகவான் கேரண்டி பண்றாரு. சரி பாருங்க, அவரை பிறந்த அவரை செஞ்ச ஒரு இதும் ஒரு மீனிங் இருக்கு. அதுல நம்ம கத்துக்க வந்த விஷயம் ரொம்பங்க இருக்கு. அவர் எப்படி போயிட்டு அவர் வந்து பிருந்தாவன மதுரால பிறந்ததுலேருந்து பிருந்தாவன லீலை, மதுரை துவாரகா லீலை, எல்லா லீலையிலும் ஒரு இதுக்கும் ஒரு மீனிங் இருக்கு. அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு இவரோட பிறப்பு வந்து அவர் விசேஷமான ஒரு பிறப்பு. ஸோ இந்த நந்த பாபா தூக்கணும்னு அது என்ன நம்மளுக்கு வாழ்க்கையில கத்துக்கணும்? நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன வாழ்க்கையில என்ன மாதிரியான தடங்கள் இருந்தாலும், நம்ம வந்து அதை பத்தி நினைக்காம பகவான் சேவையில நம்ம இறங்கணும். இறங்கணும்னு சொன்னாக்கா இந்த பிரச்சனை எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். 100% கேரண்டி நம்மளோட பிரச்சனை நம்மளை விட்டு அப்படியே போயிடும். எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? நந்த பாபா வாசுதேவர் எப்படி அவரை பிரச்சனை பாருங்க, அவளை கட்டி போட்டாலாம் இருந்து கூட எல்லாமே விளங்கிடுச்சு. ஆமாவா இல்லையா? சோ அதே மாதிரிதான் அப்புறம் அது அந்த சிறை விட்டு வெளியே வரணுமா இல்லையா? அவள் வந்து பிருந்தாவனுக்கு போனா அந்த சிறை என்ன மாதிரி சிறை? 16 லேயர் இருக்கான், 16 கதவுங்கள்னா தாண்டி அவர் வரணும். சின்னாங்கா ஒரு கதவுல வந்து அந்த கதவு திறந்தோன்னா மேல ஒரு பெரிய கல்லு கீழே விழுவுமா, நம்மளை அப்படியே கிரஷ் பண்ண. அப்படி நம்மளை எப்படி நம்ம அந்த கதவு திறந்து வெளியே வந்தோடனே ஒரு பெரிய ஸ்லாப், பிரிக் ஸ்லாப்னாக்க என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரி பட்டுன்னு வந்து நம்மளை அமைக்கிறோம். அதை தப்பிச்சு கொஞ்சம் போனாக்கா என்ன இருக்கும்?
சிங்கம் இருக்கும், 2 சிங்கம் அப்படியே ஏன்னா ரெட்லியா நிற்கும், அப்படியே ஏன்னா ஹங்கிரி லயனாக்கா அந்த பசியோட அப்படியே இருக்கும் அப்படியே சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, 16 கேட் இருக்கான், 16 கதவு. அதை தாண்டி அவர் கிருஷ்ணாவை தூக்கிட்டு வரணும். கிருஷ்ணாவை நம்ம தூக்கிட்டோம்னாக்கா அப்புறம் என்ன மீனிங்கு, அந்த கிருஷ்ணாவை நம்ம தூக்கி நம்ம மனசுல வச்சுட்டோம்னு சொன்னாக்கா நம்ம மண்ணுக்கு எத்தனை தடங்கள் இருந்தாலும் 16 கேட் இந்த மாதிரி இருந்தா கூட நம்ம தாண்டி வர முடியும். என்னைக்கு கிருஷ்ணா தூக்கி கீழே வச்சோமா அவ்வளவுதான் முடிஞ்சு. நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு கிருஷ்ணாவை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். கோயிலுக்கு போகும்போதே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, கோயிலை விட்டு வெளியே வரும்போதே கிருஷ்ணாவை மறந்துடுறோம், கோயிலுக்கு போறதுக்கு முன்னா கிருஷ்ணாவை மறந்துடுறோம். சும்மா காலை எழுந்தோட சண்டிங் எப்படி சண்ட் பண்றோம், அக்னி மேல சத்தியம் வாங்கிட்டோம், குருக்க வந்து நம்ம வந்து ஒரு குரு சாட்சியா, பகவான் சாட்சியா, அக்னி மேல என்ன சாட்சியா நம்ம வந்து சத்தியம் வாங்கியிருக்கோம், 16 மாலை செய்யணும்ட்டு ஒரு டியூட்டிக்கு மாதிரி நம்ம செஞ்சு போட்டு போயிடும். தட 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 செஞ்சு முடிஞ்சோம், பட்டோம் ஸ்டாண்டிங் பேக்கு வீட்டில் தூங்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து அவன் நினைக்கிறது இல்லை. நோ, அப்படி இல்லை. பகவான் என்னைக்கு அவர் அந்த வாசுதேவரை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இருந்தாரோ அந்த மாதிரி எடுத்து நம்ம மனசுல வச்சோமாக்கா அத்தனை பிரச்சனை நம்ம வாழ்க்கையில சின்னாங்க போயிடலாம். அதான் நம்ம ஆச்சாரியங்க சொல்றாங்க, சமுத்திரம் மாதிரி ஒரு கடல் இருந்தாலும் அந்த கடலை வந்து பகவானுக்கிட்ட நம்ம சரண்டர் பண்ணிட்டோமாக்கா, சரணாகதி பண்ணிட்டோமா, ஒரு என்ன சொல்லுவாங்க ஹார்ஸ், இந்த குதிரையோட சேத்துல கால் வச்சுனாக்கா குதிரை அங்க ஒரு சின்ன ஒரு பாட் மாதிரி ஆயிரும், தண்ணி இருக்கும், அதை அப்படியே தாண்டி போயிடலாம். கரெக்ட்? அந்த மாதிரி பெரிய சமுதிரமே அந்த மாதிரி சின்னதாயிருமா. ஓகே, ஸோ ஒரு இதை நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த அப்புறம் அந்த ஜெயில் கதவு கூட அப்படியே மெதுவா திறக்குதான். கரெக்ட்? காயில கோழி எஞ்சா எப்படி இருக்கும், குக்குறக்கூன்னு கத்தம், ஆமாவா இல்லையா? இந்த உலகத்துல கோழி எஞ்சாக குக்குறக்கூன்னு கத்தம். நல்லா நினைப்பு இருக்கு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என் நேபர் வந்து ஒரு வயசு இந்த பாட்டி 4 மணிக்கெல்லாம் எழுச்சிக்குவாங்க. 4 மணிக்கு எழுந்தோன்னா பெரிய பாட்டு போட்டு விட்டுருவாங்க. சாமி பாட்டுலாம் ஒன்றும் கிடையாது, சினிமா பாட்டு போட்டு விட்டுருவாங்க. சுற்றி இருக்கிறவங்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த கேட்டு திறக்கிறது வந்து நம்ம ஆச்சாரங்க என்ன சொல்றாங்க, சூரியக்கு சமம், சூரியன் உதிக்கிற மாதிரியாம். சூரியன் உதிக்கிற அத்தே ஒரு சூரியன் வந்து இருக்கிற ஏறக்குறைய 400 டைம்ஸ், 400 நம்ம பூமியோட 400 பங்கு கூட பெரிய சைஸு. ஆனா சூரியன் ஒதிக்கும் போது சத்தம் போடுதா, வந்துட்டேன் ஒளி வருதுன்னு கத்திட்டா வராரு இல்லையே. அப்படியே மெதுவா ஏறது கூட நீங்க போற போத்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு மணி ஆகுது கூட தெரியாது. அது அப்படியே மெதுவா அந்த மாதிரி தான் இந்த கதவை திறக்குதான். ஓகே, ஸோ பகவான் நம்ம மனசுக்குள்ள எடுத்தான்ட்டோம் சொன்னாக்கா நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைகளும் அப்படியே மெதுவா நம்மளை விட்டு நம்மளுக்கே தெரியாது எப்படி அந்த பிரச்சனை விட்டு போகுதுன்னு. நம்மளுக்கு சீக்கிரம் வந்தா என்ன பண்றோம், டாக்டரை பார்த்து மருந்து கொடுத்து அதை வேலையோட சாப்பிட்டு இது பண்ணி அதை பண்ணி மருந்து உடம்புல தேய்ச்சி இப்படி பண்ணி அதை பண்ணி பல இது. ஆனா இங்க வந்து பகவான் வந்து நம்ம மனசுல வந்து உக்காந்துட்டேன். நம்ம வந்து ஒரு பெரிய நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா ஒரு ஃபேர்ம் ஃபேட் பகவான் நம்ம மனசுல வச்சிருந்தோம் சொன்னாக்கா கரெக்ட், வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை எல்லாம் பிரச்சனை இந்த எப்படி சூரியன் ஒதுக்கிதோ, எப்படி இந்த கம்ச சிறையில வந்து அந்த கதவு அப்படியே சத்தம் இல்லாத அப்படியே திறந்துச்சோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை நம்ம இறுதி இருக்க அத்தனை பிரச்சனை அப்படியே வெளியே போயிடும், மெதுவா போயிரும் அவங்களுக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு இதுலயும் நான் வந்து இப்போ கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். அந்த வந்து இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. அது வந்து போயிரு ஏன் வந்து அவரு ஜெயில் விட்டு வெளியே வந்தோடனே அப்புறம் வந்து யமுனால இறங்குற, ஏன் யமுனா பொங்கி ஏந்திரிக்கிறாங்க, ஏன் மழை பெய்யுது, ஏன் மேகம் இருட்டாகுது, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணங்கள் இருக்கு. ஏன் ஆண்டு சிஷா வந்து அப்படியே ஷெல்டர் கொடுத்தாரு நந்த பாபாவுக்கு அழைச்சிட்டு போகும்போது, ஏன் பகவான் வந்து எல்லாத்தையும் தூங்க போட்டாரு அந்த ராத்திரியில, ஏன் அந்த ராத்திரி போனாங்க வெளியே, இதுக்கெல்லாம் ஒரு மீனிங் இருக்கு. அந்த ஒரு மீனிங்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு கடைப்பிடிக்கிறதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு.
இதை வந்து நம்ம வந்து அதான் வந்து இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணாவோட பிறப்பு வந்து ஒரு ஆன்மீகமான ஒரு பிறப்பு. இதை வந்து நான் இதை ஏன்னா இன்னும் 2 டாபிக் இருக்கு இந்த இதில் நான் டிஸ்கஸ் பண்ணது பெனிஃபிட் அண்ட் சேலஞ்சஸ். அதனால இந்த பகவான் பிறப்பதற்காக இதோட நான் நிப்பாட்டிக்கிறேன். நீங்கள் போயிட்டு இப்போ ஏன்னா பாகவதம்லாம் படிச்சுன்னா இதெல்லாம் இன்னும் இருக்கும் அதில். ஏன்னா இல்லை மற்றவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, மேபி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ அதனால் இதே நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அப்படி இன்னும் நீங்கள் கேட்கணுன்னாக்கா ப்ரிப்பேர்ட் நான் ஏன்னா ஜன்மாஷ்டமி அன்னைக்கு சென்டரில் கிளாஸ் கொடுப்போம், நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கறது இந்த ஜன்மாஷ்டமி கொண்டாடுற பெனிஃபிட். இது வந்து முக்கியமாக 6 பெனிஃபிட் இருக்கு நம்மளுக்கு. செலிப்ரேட்டிங் ஜன்மாஷ்டமி ஆஃப் அ ப்ரொஃபாண்ட் ஸ்பிரிச்சுவல் அண்ட் ப்ராக்டிக்கல் பெனிஃபிட். நம்ம ஆன்மீகம் நம்ம வாழ்க்கையில் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பல பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து நம்ம ஏன்னா இருதயத்தை வந்து சுத்தப்படுத்தும். ஏன்னா இருதயத்தை சுத்தப்படுத்தும். நம்ம பக்தி வாழ்க்கையில வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அண்ட் தென் அது மட்டும் இல்லை, இது வந்து நம்ம சமுதாயம் அந்த சுற்றி இருக்கிற சமுதாயம் வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த கிருஷ்ண ஜன்மாஷ்டமி கொண்டாடும் போது, அந்த செலிப்ரேஷன் கொண்டாடும் போது ஒரு நல்ல சத்சங்கம் உருவாகும். நினைச்சு பாருங்க, நம்ம கோயில ஹரே கிருஷ்ணா கோயில ஒரு திருவிழாவும் இல்லைனாக்கா, அதான் பிரபுபாட் சொல்றாரு, ஃபெஸ்டிவல் இஸ் அ மதர் ஆஃப் டிவோஷன். ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் மதர் ஆஃப் டிவோஷன் பிரபுபாட் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றானாக்கா, இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ல வந்து நம்ம எல்லாம் சத்சங்கம் பண்ணி நம்ம வந்து கூடி நம்ம எல்லாம் இது பண்ணும்போது அது வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்குது நம்மளுக்கு. பக்தி வாழ்க்கையில ஒரு டேஸ்ட் வரும் நம்மளுக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பியூரிட்டினாக்கா ஆன்மீக தூய்மை. ஏன்னா நம்ம வந்து ஃபாஸ்டிங் எடுக்கிறோம். அந்த ஃபாஸ்டிங் ஜன்மாஷ்டமி எப்படி எடுக்கிறோன்ட்டுன்னு அதுக்கே ஒரு பெரிய தத்துவமே இருக்கு. அதுக்கு பின்னால ஒரு ஜன்மாஷ்டமி ஃபாஸ்டிங் ஃபுல் ஃபாஸ்டிங் எடுத்தீங்கன்னாக்கா 24 மணி நேரம் ஈக்குவலன் டு அம்னி ஏகாதசி ஃபாஸ்டிங். யாருக்கும் தெரியுமா? யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஜன்மாஷ்டமி ஃபாஸ்டிங் எடுத்தோமாக்கா, ஒரு ஜன்மாஷ்டமி விரதம் எடுத்தாக்கா 24 மணி நேரம் ஃபுல் ஃபாஸ்டிங் நிர்ஜலா ஃபாஸ்டிங் எடுத்தாக்கா எத்தனை ஏகாதசிக்கு சமம்? யாருக்கும் தெரியுங்களா? ஹரே கிருஷ்ணா. தெரியாது பிரபு. தெரியாதா? ஒரு ஜன்மாஷ்டமிக்கு நம்ம 24 மணி நேரம் நிர்ஜலா ஃபாஸ்டிங் பண்ணமாக்கா, நிர்ஜலா விரதம் எடுத்தமாக்கா, அது வந்து 20 crores ஏகாதசி. 20 crores-நாக்கா 200 மில்லியன் ஏகாதசிக்கு சமம். 200 மில்லியன் ஏகாதசி. தமிழ்ல வந்து இந்தியாவில் வந்து 20 crores-னுவாங்க. 20 crores. ஏன்னா மலேசியாவில் வந்து 200 மில்லியன் ஏகாதசி. அப்படின்னா 1 2 இல்லை, பார்த்துங்க. ஒரு வருஷத்துலேயே நம்ம வந்து எத்தனை இப்போ 24 25 ஏகாதசி தான் எடுக்கிறோம். சில 24, ஒரு மாதத்துக்கு 2, 12 மாதத்துக்கு 24, சில கொஞ்சம் கூட வரும். ஸோ ஏன்னா 25 24 25 அப்பனாக்கா ஒரு ஜன்மாஷ்டமி நீங்க பொருத்தம் எடுத்தாலே அப்பனாக்கா 200 கோடி மில்லியனா கோடி ஏகாதசி விருதுக்கு சமனாக்கா. அப்புறம் எத்தனை வருஷத்தோட ஏகாதசி நம்ம எடுத்துட்டோம். இப்போ கூட நான் டிவோட்டிங்ல பாக்குறேன், ஜன்மாஷ்டமிக்கு வந்து அந்த நிர்ஜலா ஃபாஸ்டிங்னாக்கா ரொம்ப கஷ்டம். அன்னைக்கு கூட ஒருத்தர் என்னை கேட்டாரு, பிரபு தண்ணி குடிச்சிக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. இல்லை, ஏன்னா சாப்பிடாம இருக்க முடியாது. சரி, நீங்க அட்லீஸ்ட் நிர்ஜலா ஏன்னா என்ன சொல்றது, ஏகாதசி சாப்பாடு சாப்பிடுங்க. ஆனா நம்மளுக்கு தெரியல ஐயா, அது வந்து மகிமை. ரைட்? இது வந்து ரொம்ப அந்த ஃபாஸ்டிங்ல அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமெல்லாம் இருக்கு. ஓகே, சாண்டிங் அன்னைக்கு சாண்டிங் பண்ணுறது, ஜன்மாஷ்டமி அன்னைக்கு வந்து சாண்ட் பண்ணுறது, பகவான காரிய பாஸ்தாம வந்து கேட்கறது, இதெல்லாம் வந்து நம்ம கேட்குற மாதிரி எனக்கு டெஃபினெட்லி கோயிலில் வந்து இதெல்லாம் செய்வாங்க. ஃபாஸ்டிங் இருக்கும், சாண்டிங் இருக்கும், சட் சங்கம் இருக்கும். அப்புறம் வந்து பகவான் எல்லாம் சேர்ந்து சட் சங்கம் பண்ணும்போது நம்ம என்ன சினிமா கதையா பேசுவோம்? இல்லை,
கிருஷ்ணரை பத்தி பேசுவோம். இதெல்லாம் வந்து நம்ம பக்தி வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு உம்னாக்கா ஒரு ஸ்ட்ரென்தனிங் பண்ணும். இந்த விரதம் ஜன்மாஷ்டமி விரதம் வந்து அதோட மகிமை ஏன்னா அதுக்கு தனியா ஒரு கிளாஸே கொடுக்கலாம். அவ்வளோ விஷயம் இருக்கு அந்த ஃபாஸ்டிங்லேயே. இன்னொன்று வந்து டீப்பர் டிவோஷன், என்கேஜிங் இன் ஃபெஸ்டிவல் லைக் கிருத்தான் அபிஷேகம் பண்றோம். கரெக்ட். நம்ம கைப்பட இஸ்கான் கோயில தான் நம்ம வந்து சான்ஸ் கிடைக்கும். அது கூட எல்லாம் இஸ்கான் கோயில்ல இப்போ வந்து எல்லாம் இன்ஸ்டால் டேட்டினாக்கா கொடுக்க மாட்டாங்க. ஸோ பகவான் அட்லீஸ்ட் நீங்க பார்த்தாலே அந்த அபிஷேகம் பண்ற பார்த்தாலே மங்களம், அதை பார்த்தாலே மங்களம். அந்த அபிஷேகம் பண்ற பார்த்துக்கிட்டா அந்த கூட இருக்கிற பகவானோட கிருத்தம் பகவான் நாமத்தை சொன்னாலும் அதோட கூட மங்களம். அதுக்கு மேல நம்ம வந்து சான்ஸ் கிடைச்சா பகவானுக்கு போய் அபிஷேக் பண்ணுமா அதோட கூட மங்களம். அவ்வளோ இதெல்லாம் வந்து நம்ம பக்தியை ஒரு ஆழமா ஒரு கொண்டு போவோம். இதெல்லாம் நம்ம செய்யும் போது இன்னொரு வந்து டிவைன் கனெக்ஷன். நம்ம மைண்ட் வந்து அன்னைக்கு வந்து கிருஷ்ணரை தான் நினைப்போம். கரெக்டா? கிருஷ்ணரை தான் நினைக்கணும். கரெக்ட். நம்ம என்ன சொல்றோம், அதனால கிருஷ்ணரை நினைச்சாலே நம்ம மனசுல உள்ள கொஞ்சம் நம்ம அனர்த்தங்கள்லாம் போயிடும். எங்க கிருஷ்ணர் இருக்காரோ பிரபுபாடு சொல்றாரா இல்லையா, எங்க பகல் இருக்கோ அங்க வந்து இருட்டுக்கு இடம் இல்லை, எங்க இருட்டு இருக்கோ அங்க பகலுக்கு இடம் இல்லை, ஒலிக்கிற இடம் இல்லை. ஏன்னா எங்க கிருஷ்ணர் இருக்கிறோ அங்க மாயா கிடையாது. பிரபுபாடு சொல்றாரா இல்லையா? ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு பூரா நம்ம வந்து கிருஷ்ணர் வர பாருங்க. இப்ப வந்து கிருஷ்ணர் இப்ப வந்து இப்ப எடுத்தீங்கன்னாக்கா கோபால் கிருஷ்ணன் நம்ம தலை வந்து 2 வாரத்துக்கு முன்னே கிருஷ்ணரை பத்தி கதையை போட்டு போறாங்க. அப்புறம் பாருங்க இன்னும் 2 வாரம் இருக்கு, அதுக்கு முன்னே கிருஷ்ணா டெய்லி நம்ம கிருஷ்ணா கதையை பேசிட்டு வரோம். அப்புறம் கிருஷ்ணா 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 நினைக்கும் போது நம்மளுக்கு அவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குது. ஆமாவா இல்லையா? ஸோ அதனால வந்து இது ஒரு டிவைன் கனெக்ஷன் கிருஷ்ணர் கூட வந்து நம்ம ஒரு கனெக்ஷன் இன்னும் ரொம்ப ஸ்ட்ரென்த் பண்ணும், ஒரு பாண்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. இன்னொன்று வந்து கல்ச்சுரல் ப்ரிசர்வேஷன். இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம செஞ்சுட்டு வரோம். நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கிருஷ்ண ஜன்மாஷ்டமி வந்து ஒரு அழகான ஒரு ஃபெஸ்டிவல். வீட்டில் வந்து கிருஷ்ணர் வரான்னு சாப் அடிப்பாங்க. கீழெல்லாம் வந்து ஒரு வெள்ளையில வந்து சாப் மாதிரி போட்டிருப்பாங்க. ஏன்னா ஆல்டர் ரூம் வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க, நல்ல நல்ல சாப்பாடு சமைப்பாங்க. கரெக்ட். ஏன்னா இதெல்லாம் பண்ணி இது வந்து ஒரு கல்ச்சுரலாக ஒரு பில்ட் பண்ணோம். கரெக்ட். இன்னொன்று வந்து கம்யூனிட்டி பில்டிங்க. இது வந்து மக்களுங்க நீங்கள் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னாக்கா மலேசியாவில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பார்த்தது இல்லை. ஆனால் நீங்கள் இந்தியாவில் போனாக்கா ஜன்மாஷ்டமிக்கு 80,000 பேர் 100,000 பேர் 200,000 பேர் வருவாங்களாம். கரெக்ட். அவ்வளோ டிவோட்டியில் முக்கால்வாசி எல்லாம் வெளியாளுங்க. ஸோ இந்த கம்யூனிட்டியை அந்த சுற்றி இருக்கிற கம்யூனிட்டிங்க வரும்போது சுற்றி இருக்கிறவங்களாம் வரும்போது ஒரு பெரிய சட் சங்கம் அவங்க வந்து பக்தரும் கூட கலக்கும் போது ஒரு பெரிய யூனிட்டி, ஒரு ஸ்பிரிச்சுவல் அங்கே வளரும், ஒரு ஆன்மீகம் அங்கே வளரும். ரைட். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டிவோட்டிங் உருவாராங்க இந்த ஃபெஸ்டிவல் மூலியமா, ரொம்ப டிவோட்டிங்லாம். இது ஒரு பெனிஃபிட் ஜன்மாஷ்டமியில். பர்சனல் க்ரோத், ப்ராக்டிஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் அண்ட் ஃபோக்கஸிங் ஹெல்ப் கல்டிவேட் செல்ஃப் டிசிப்ளின், கண்ட்ரோல் ஓவர் சென்சஸ். நம்மளோட முக்கியமாக வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம புலனங்களை அடக்கிறது. அந்த புலனை மட்டும் நம்ம அடைக்கணுமா நம்ம கோஸ்வாமி. இப்பெல்லாம் நம்ம வந்து கோடாசானாக்கா நம்ம வந்து இந்த புலனுக்கு வந்து கட்டுப்பட்டு அவனுக்கு அந்த புலனுக்கு நம்ம வந்து ஒரு சேவகனா இருக்கும். கண்ணு பார்த்ததெல்லாம் நம்ம ஆசை வந்துடுது. எது தொட்டுமோ அது அழகா இருந்தாக்கா ஒரு நல்ல ஃபீலிங் கிடைச்சா அதை வந்து வாங்கணும்னு ஆசை வந்துடுது. இந்த மாதிரி பல மாதிரியான விஷயத்துல வந்து நம்ம வந்து இன்வால்வ் பண்ணி அந்த புலனுக்கு வந்து தான் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன், இந்த புலனுக்கு தான் இன்பத்துக்கு தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். வேலைக்கு போறது, சம்பாதிக்கிறது. கரெக்ட். ஆனா நெத்தியில போய் திலாக் பூசிக்கணும், எல்லாரும் பூசிக்கிறாங்க. பக்தி வினா தாக்கனா சரி, ஒருத்தனை பார்த்தா திலாக் போட்டிருக்காங்க, ஏன்னா வைஷ்ணவ அலங்காரம் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். கையில சண்டிங் பேக் இருக்கும், ஆனா களி செய்யலானாக்கா அவன் மைண்ட் எல்லாம் மாயா. கரெக்ட். சும்மா வெளியே வேச மாதிரி இருக்கும். இது வந்து கலியுகத்தில் ரொம்ப பார்க்கலாம். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஜன்மாஷ்டமிக்கெல்லாம் வந்து நம்ம இது பண்ணும் போது இதை வந்து நம்ம மைண்ட் வந்து ஒரு நம்ம சென்சஸ்லாம் வந்து நம்ம புலன்களை வந்து அடக்கி அழகா வர்றதுக்கு, ஒரு கண்ட்ரோல்ல வர்றதுக்கு ஒரு சாதகமா இருக்கும். ஓகே. ஓகே.
இந்த நவீன காலத்துல இந்த ஜன்மாஷ்டமி வந்து கொண்டாடுறதுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த காலத்துல வந்து இன்னொன்று நினப்பு இருக்கு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது முக்கால்வாசி ஆளுங்க வந்து வேலைக்கு போவாங்க, மத்தியானம் வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. பொய் சொல்ல, காலையில விடிய காலையில் வேலைக்கு போவாங்க, ஏன்னா ஆனால் எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்களாம் மத்தியானம் வந்து வந்துடுவாங்க. சாயந்தரம்லாம் கோயில் அங்கங்கே இந்த மாதிரி பக்தி சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து ஈடுபடுவாங்க. இப்போ வந்து ப்ரோபாட்ஸ் கம்பெனி ரொம்ப திறந்து வச்சிருக்கானுங்க. கம்பெனி இஸ் another நேம் ஃபார் ஹெல். ஏன்னா கம்பெனியோட இன்னொரு பேர் என்னது? நரகம். அங்கே போய் பூந்துட்டமாக்கா முடிஞ்சு, அவ்வளோதான். ரைட்? இப்போ வந்து எல்லாம் ஷிஃப்டில் ஓடுது. காலை ஷிஃப்ட்டு, மத்தியானம் ஷிஃப்ட்டு, ராத்திரி ஷிஃப்ட்டு. இப்போ வந்து 12 ஹவர் ஷிஃப்ட் வச்சுட்டானுங்க. ரைட்? எல்லாம் வந்து மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு இன்னும் அப்படியே மாய அப்படி நல்லா அழகாக மாற்றி வச்சுட்டாங்க நம்மளை. ரைட்? இந்த நவீன உலகத்தில் வந்து இந்த ஜன்மாஷ்டமி கொண்டாடுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆரோக்கியமா கேட்காம வேலை, அது இது, லீவு கிடைக்காது, அது கிடைக்காது, ஒவ்வொரு டைம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல மாதிரி தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த தடங்கள்லாம் எடுத்து என்னைக்கு அந்த கிருஷ்ணா நம்ம மனசுக்கு எடுத்தாரமோ அன்னைக்கு பாருங்க, கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நல்லது பொறுக்கம், நல்ல ஒரு நல்ல வாழ்க்கை நம்மளுக்கு அமையும். அது கிருஷ்ணாவை எடுக்காம அந்த பௌதிகத்திலே ஓடிக்கிட்டு இருந்தோம்னாக்கா என்ன நடக்கும்? அந்த பௌதிகளை மாட்டிக்கிட்டு இதெல்லாம் விட்டுருவீங்க. ஸோ இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்க வாழ்க்கையில இந்த கிருஷ்ண ஜன்மாஷ்டமி கொண்டாடல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை இருக்கு? ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க, யாராச்சும் ஒருத்தவங்க. இந்த சரி இப்படி வச்சுக்கோமே, இந்த வர கிருஷ்ண ஜன்மாஷ்டமியில நீங்க கொண்டாடல உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? இப்ப பணம் பிரச்சனையா, டைம் பிரச்சனையா, ஏன்னா இல்ல அந்த என்ன சொல்லுவாங்க, விருது அடுக்கல பிரச்சனை, என்ன பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னு யாருக்கும் சொல்ல முடியுமா? ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் தூங்கிட்டீங்களா? பிரச்சனை இல்லை பிரபு. பிரச்சனையே இல்லையா? ஓ, வெரி குட். யூனோ, so some of the challenges we face, ஆனால் இந்த குரூப்ல இருக்க பக்தர்கள்லாம் ரொம்ப பியூர் டிவோட்டீஸ், வெரி குட். ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிரச்சனை இல்லாமல் இருக்கிற. ஸோ எல்லாரும் வந்துடுங்க ஜன்மாஷ்டமிக்கு. எந்த ஒரு காரணமும் கொடுக்கக்கூடாது. ஒன்று லேக் ஆஃப் டைம், மாடர்ன் லைஃப் ஸ்டைல், பிஸி ஷெட்யூல், ஒர்க் கமிட்மெண்ட், கரெக்ட். அவங்க வந்து ஃபுல்லாக வர முடியாது. ஆக்சுவலி கிருஷ்ணா ஜெயந்திக்கு வந்து நீங்கள் லீவ் போட்டு 100% அங்கே கோயில இருந்து சேவை செய்யணும். அப்படி நீங்கள் சேவை செஞ்சு பாருங்க, நீங்கள் எடுக்கிற விருதம் கூட உங்களுக்கு வந்து எஃபெக்டாக இருக்காது. ஐயோ விருதம் இருக்குமேன்ட்டு கூட எப்படி தான் ஓடுன்னு நம்மளுக்கே தெரியாது. அந்த விருதம் எடுத்து நீங்கள் போயிட்டு ஃபுல்லாக சேவை செய்யாமல் அப்படியே உக்காந்துருங்க பாருங்க, பார்க்கறதெல்லாம் ஆசை வரும். மைண்ட், பாடி, வேர்ட்ஸ், BMW. பாடி, வேர்ட்ஸ், மைண்ட், BMW. நினைப்பு வச்சுக்கோங்க. இது 3 வந்து அன்னைக்கு வந்து கிருஷ்ணா இதில் செலுத்தணும். 24 hours ஃபுல்லாக நம்ம சேவையில் இருக்கணும். இன்ஃபேக்ட் இப்பலேருந்து ஆரம்பிச்சிடணும். ஏதாச்சும் கிருஷ்ணா ஜெயந்திக்கு இதை செய்ய போகிறேன், நான் அதை செய்ய போகிறேன். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்மீகத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கும். அப்படி யாருக்கு வந்து இந்த டைம் பத்தலனாக்கா நீங்கள் என்ன செய்யணும்? யூ கேன் பி ஃப்ளெக்சிபிள். அட்லீஸ்ட் அந்த கிருஷ்ணா ஜெயந்தி செய்கிறது வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரிஜிடாக செய்யணும்னு அவசியம் கிடையாது. ரிஜிட் ரிச்சுவல்ஸ்னுவாங்க. ஈவன் த பார்ஷல் ஃபாஸ்ட், நீங்கள் பாதி ஃபாஸ்டிங் எடுக்கும்போது பாதி ஃபாஸ்டிங் எடுக்கலாம், பாதி நாள் ஃபுல் நிர்ஜலா. இல்லை நீங்கள் ஏகாதசி, உங்களால் வந்து ஃபுல் ஃபாஸ்டிங் நிர்ஜலா எடுக்க முடியலையா, ரைட், நீங்கள் என்ன பண்ணலாம்? தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடிக்கலான்ட்டு கண்ட தண்ணிலாம் குடிச்சிடாதீங்க, ஜூஸ்லாம் குடிச்சிடாதீங்க, வெறும் பிளெயின் வாட்டர். ஏன்னா பிளெயின் வாட்டர் வந்து சாஸ்திரப்படி வந்து ஃபாஸ்டிங் அண்ட் நான் ஃபாஸ்டிங், ரைட். அதுக்குன்னு நான் வந்து தண்ணி குடிக்கலான்னு சும்மா போய் எடுத்து குடிக்கலாம். உங்களுக்கு உண்மையிலே தண்ணி தாக எடுத்தால் தண்ணி குடிக்கலாம். அப்படி அதுவும் இல்லை எனக்கு பல சீக்கிங்க இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா நீங்கள் ஏகாதசி பிரசாதம் பண்ணலாம், ரைட். மங்கு அடிக்கிறதுல ஏதோ கொஞ்சம் ஏகாதசி பிரசாதம் தேவைப்படுற சாப்பிட்டு அப்படியே இருக்கலாம். அதுவும் முடியலையா, சாப்பிடுங்க, ரைட்.
ஆனால் யூ மிஸ் ஆல் த பெனிஃபிட்ஸ். உங்களுக்கு அந்த பலன்க ரொம்ப கிடைக்காது. கரெக்ட். ஆனால் உங்களுக்கு சீக்குன்னு அப்படி ஒன்று இருந்துச்சுனாக்கா கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து விரதம் எடுத்து காலையிலேருந்து மத்தியானம் விரதம் எடுத்து சாயந்தரத்துக்கு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துடாதீங்க. அப்படி மிஸ் பண்ணிடுவீங்க கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை. கரெக்ட். நான் வந்து இது வந்து ஜோக்கா சொல்ல, இது வந்து என் 30 வருஷம் கண்ணாலே நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து ஃபாஸ்டிங் பண்ணிட்டு மயக்க போட்டு விழுந்தாங்க. ஒரு டிவோட்டி வயிற்றுல கேஸ்ட்ரிக் இருக்கு, அவங்க தெரியாது ஃபாஸ்டிங் எடுக்கக்கூடாதுன்னு. கரெக்ட். கேஸ்ட்ரிக் இருந்தால் நீங்கள் ஃபாஸ்டிங் எடுக்க முடியாது. கரெக்ட். சில பேருக்கு வந்து ரொம்ப எஃபெக்டாக இருக்கும், அப்படியே வயிற்றுல பிடிச்சி அப்படியே ஏன்னா அப்படியே உட்காந்து அழுகுறாங்க. கரெக்ட். ஸோ இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு நம்ம பகவானுக்கு வந்து சேவை செய்யணும்னு கிடையாது. பகவான் வந்து அவ்வளோ மோசமான ஆள் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு டைம் இருந்துச்சுனாக்கா நல்லா அழகாக விருதெல்லாம் பண்ணி நம்ம அந்த லைஃப் ஸ்டைலை எடுத்துகிட்டு வரலாம். இன்னொன்று வந்து டிஸ்ட்ராக்ஷன். ரைட். கமர்ஷியலைசேஷன், சோஷியல் மீடியா, அதை இந்த டிஸ்ட்ராக்ஷன் இன்னொன்று இருக்கு. இப்போ வந்து எல்லாம் வந்து வீட்லேயே உக்காந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா டிவியில், இப்போ தான் முடிஞ்சு என்னது ராத யாத்திரா, பூரியில் ராத யாத்திரா நடந்துச்சு. ரைட். எஸ், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் கேம், பட் ஆல்சோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வீட்லேயே வந்து டிவியில் பார்த்துடுறாங்க. கூடி சீக்கிரம் ஜன்மாஷ்டமி அப்படி தான் ஆயிரம் போல இருக்கு. வீட்லேயே உட்காந்து நீங்கள் காமிங்கப்பா, நான் வந்து அப்படியே பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா திஸ் இஸ் நாட் ரைட். இதுவும் ஒரு டைப் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். கரெக்ட். டிஸ்ட்ராக்ஷனாக்கா நீங்கள் கோயிலுக்கு வர கமர்ஷியலைசேஷன் இல்லை சோஷியல் மீடியா இல்லை, இதில் சோஷியல் மீடியா பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு வராமல் இருக்கிற ஜன்மாஷ்டமி, அதுவும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன். கரெக்ட். ஸோ அது வந்து நம்ம வந்து மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான இது. என்கரேஜ் effort to stay focused on Krishna throughout the day. நாள் பூரா நீங்க வந்து கிருஷ்ணா நினைச்சுக்கிட்டு இருக்குனாக்கா அந்த சாது சங்கம் இருக்கணும். இங்க கோயில வந்து பக்தர்களோட சாது சங்கம் எடுத்து நீங்க வந்து அந்த கிருஷ்ணா ஜெயந்தி இது பண்ணீங்கன்னாக்கா விரதம் சிம்பிளா இருக்கும். அங்க சேவை செய்ய நல்லா சந்தோஷமா இருக்கும். நீங்க சந்தோஷமா அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுவீங்க. நீங்க வீட்லயே இருந்து சில பேர் வந்து they like to be alone, ஒண்டியா இருக்கணும் ஆசைப்பட வீட்லயே வந்து டெக்கரேட் பண்ணி இது பண்ணி செஞ்சா அதுல வந்து அவ்வளோ ஒரு பிளீஸ்ஃபுல்லா இருக்காது. கரெக்ட். இன்னொன்று வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். For those outside the tradition, the festival may be understood as just cultural event rather than profound spiritual. யார் ஒருத்தர் இந்த ஜன்மாஷ்டமி வந்து ஒரு கல்ச்சுரல் நம்மளோட கல்ச்சுரல் event நினைச்சாங்கனாக்கா அது பெரிய அபராதம். Krishna Janmashtami is not a social gathering. It is a spiritual festival. அது ஒரு ஆன்மீகமான ஒரு திருவிழா. அது வந்து நம்ம பர்த்டே கொண்டாடுற மாதிரி, கல்யாணம் பண்ற மாதிரி, பர்சம் போடுற மாதிரி, இந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு சோஷியல் கேதரிங் இல்லை. ஓகே, இட்ஸ் a spiritual gathering. அது வந்து நம்ம கிளியரா இருக்கணும். அங்க கிருஷ்ணன் ஜென்மஸ்க்கு போறாங்க, நான் போய் சாப்பிட்டு எல்லாம் சும்மா பேசிட்டு வரேன் அப்படின்னு வந்தாக்கா இஸ் அ கம்ப்ளீட் வேஸ்ட். இட்ஸ் அ வேஸ்ட். ஒப்கோர்ஸ் அது போனனால அங்க வந்து கொஞ்சம் சாது சங்கம் கிடைக்குது, ஏதோ கொஞ்சம் நண்பன் கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனா அது வந்து அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து கம்ப்ளீட்டா நம்ம என்ன நினைக்கணும், இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபெஸ்டிவல் நம்ம நினைக்கணும். ஸோ இது வந்து நம்ம டெம்பிள் கமிட்டி வந்து அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை எடுத்து இது பண்ணுவாங்க. சிஸ்டமில் ப்ரோக்ராம் வந்து நல்லபடியாக அந்த ஸ்பிரிச்சுவல் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும். ஓகே. இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் லிமிட்டேஷன் வாங்க. ஃபிசிக்கல் லிமிட்டேஷன் தமிழ் என்ன சொல்றதுன்னு தெரியல. இதான் முதல்ல நான் சொல்லிட்டேன். யார் வந்து அவனுக்கு வந்து உடம்புல சீக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு இது இருந்துச்சுனாக்கா, ஏதாச்சும் ஒரு குறவுங்கள் இருந்துச்சுனாக்கா அவங்க வந்து இந்த செலிப்ரேஷன் பண்ண முடியல, கோயிலுக்கு வர முடியல, இல்லைனாக்கா அந்த ஃபுல் ஃபாஸ்ட் எடுக்க முடியல, அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்க வந்து பர்சனலைஸ் ப்ராக்டிஸ் பண்ணாம சொன்ன மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கு ஏத்துக்கிறவ. ஏன்னா கடைசியில் கிருஷ்ணா என்ன பார்க்குறாரு, கிருஷ்ணா பார்க்கறது வந்து நம்மளோட ஆர்வம், எவ்வளோ என்டிடியூஷன், அவ்வளோ ஆர்வமா இந்த ஃபெஸ்டிவல் நம்ம கொண்டாடுறோம், அதுதான் ரொம்ப பார்க்குறாரு. ஓகே. அவர் பார்க்கறது வந்து இவன் வந்து ஃபுல் ஃபாஸ்ட் எடுக்கிறானா, நாளைக்கு வந்து நீங்க கோலோகா பிருந்தாவன் நாடு இறந்து நம்ம உலகத்தை விட்டு போகும்போதே அங்க பார்க்க மாட்டாரு, யமராஜம் பார்க்க மாட்டாரு, நீ கிருஷ்ணா இது வந்து ஃபுல் ஃபாஸ்டிங் எடுத்தியா, இப்படி பண்ணியா அப்படி பண்ண இல்லை,
மனசோர உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு. ரைட்? நீங்க ராமர் கதைய லீலையில பார்க்கலாம். ஒரு எறும்பு சின்ன சின்ன கல்லு தூக்கி போட்டுச்சு, அங்க ஒரு குருவி சின்ன கல்லு தூக்கி போட்டுச்சு, ஹனுமான் பெரிய பெரிய கல்ல தூக்கிட்டு போனாரு. ஆனா ராமர் என்ன சொன்னாரு? 2 பேருக்கும் ஒரே பெனிஃபிட். அதோட தகுதி அவர் செய்து, அவரோட தகுதிக்கு அவர் செய்யறாரு. அந்த மாதிரி நம்மளோட தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பகவானுக்கு செய்ய முடியுமோ அப்படி செய்யணும். அந்த பிரபு பாருங்க 5 நாள் முன்னுக்கே ஃபாஸ்டிங் எடுத்துட்டாரு கிருஷ்ண ஜெயந்திக்கு. ரைட்? இப்ப சத்துர்மாசா ஓடிக்கிட்டு இருக்குல்ல. ஏன்னா அதனால நானும் அந்த மாதிரி எடுக்கணும் போயிட்டு மாட்டிக்க கூடாது. ஓ, அந்த கோயில இவ்வளவு செலவு பண்ணி செய்யறாங்க, நானும் இவ்வளவு செலவு பண்ணி செய்ய போறேன், ஊரு போல கடன் வச்சு. நோ, கிருஷ்ணா நாட் ஆஸ்கிங் ஆல் தட். கிருஷ்ணா கேட்கறதுலாம் நம்மளோட தகுதிக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு தூரத்துக்கு நம்ம செய்ய முடியுமோ நம்ம செய்யணும். ரைட்? இந்த நவீன காலத்துல என்ன பண்றாங்க? சம்பாதிக்கிறது வந்து லட்ச லட்சமா இருக்கும். ரைட்? ஆனா கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து கொடுக்கறது வந்து 0.01%. கரெக்ட்? 0.01%. 99.99% ஏன்னா மாயாக கொடுப்பாங்க. ஆனா கிருஷ்ணா கொடுக்கறது 0.01%. அதுல என்ன பலன் நம்மளுக்கு கிடைக்குது? கரெக்ட்? ஸோ we also must be very generous. கிருஷ்ணாக்கு என்ன செய்யலாம், கிருஷ்ணாக்கு என்ன ஆக்கி கொடுக்கலாம், கிருஷ்ணாக்கு என்ன இது பண்ணலாம், இது வந்து நம்ம ஆர்வத்தோடு நம்ம செய்யும் போது அதுல கிடைக்கிற பலன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நீங்க வந்து ரொம்ப சம்பாரிச்சு இது பண்ணி சும்மா கொஞ்சம் போட்டு போறது. இல்ல உங்களுக்கு நல்லா பலம் இருக்கு, கோயிலுக்கு போய் நல்லா சேவை செய்யணும், அன்றைக்கு ஜென்மாஷ்டமிக்கு நல்லா அவ்வளவு சேவை செய்யணும். பணம் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து உங்க உழைப்புல செய்யலாம், உங்க பணம் கொடுக்கலாம், இல்ல நீங்க என்னாச்சும் உங்க டைம் கிருஷ்ண ஜெயந்திக்கு செலுத்தி அங்க போய் என்னாச்சும் செய்யலாம். இந்த மாதிரி பல விஷயத்துல நீங்க செலுத்தலாம். இதெல்லாம் நீங்க பண்ணும்போது எவ்வளவு ஆர்வமா செய்றீங்களோ அதுதான் வந்து கிருஷ்ணர் பார்க்கிறாரு. ஏன்னா ஆனா இப்போ நம்ம ரொம்ப பேர் என்ன பார்க்குறேன், இதை நான் பர்சனலா பார்த்துருக்கேன். கரெக்ட்? கோயிலுக்கு வந்து ஜென்மாஷ்டமிக்கு சேவைக்கு கூப்பிட்டாக்கா இல்ல, ரைட்டா சாயந்தரம் எப்போ அபிஷேகம் ஆரம்பிக்குதோ அப்போதான் கோயிலுக்கு வருவாங்க. கரெக்ட்? ஆஃப்கோர்ஸ் நீங்க வேலை செஞ்சு உங்களால வர முடியலனாக்கா அது 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 டிஃப்ரெண்ட் ஸ்டாரி. ஏன்னா கிருஷ்ணாக்கு தெரியும், ஓ வந்து ரொம்ப வேற வேலை முக்கியமான இருக்கு. ஆனா கிருஷ்ணா ஜெயந்தியோட என்ன வேலை முக்கியம், அதோட பெரிய வேலை என்ன இருக்கு நம்மளுக்கு? உண்மையிலேயே உங்களால முடியலனாக்கா இட்ஸ் ஓகே, தட்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஸ்டாரி. ஏன்னா நான் சொல்றது நம்மளுக்கு இருந்து நம்ம வந்து கிருஷ்ணா ஜெயந்திக்கு வந்து அதை பாய்க்கலனாக்கா அது வேஸ்ட். ஓகே, ஸோ நான் என்னோட ப்ரெசன்டேஷன் இன்னைக்கு முடிச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து 3 இது பேசினேன். ஒன்று கிருஷ்ணா ஜெயந்தியை கிருஷ்ணனோட பிறப்பு, ஆன்மீகமான இதை பற்றி நான் பேசினேன். ஓகே, அது வந்து நான் வந்து கொஞ்சம் தூரம் தான் போனேன், ஏன்னா அது பேசிட்டே போனாக்கா ஹவர்ஸ் கணக்கில் ஓடும். ஏன்னா ஏன்னா கிருஷ்ணா செஞ்ச செயல் அதில் வந்து ஒரு முக்கியமான லெசன் இருக்கு நம்மளுக்கு கற்றுக்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்து நினைக்கிறேன் பாகவதம்லாம் படித்து நீங்கள் இன்னும் பெருசாக தெரிஞ்சுங்க. நான் வந்து அந்த ஜெயில் விட்டு வெளியே வர வரைக்கும் தான் நான் பேசினேன். ஓகே, ஸோ இன்னொன்று வந்து கிருஷ்ணரோட ஜென்மாஷ்டமி ஃபாஸ்டிங் விரதம் எடுக்கிறது வந்து ரொம்ப ஆன்மீகமான ஒரு இது. நீங்கள் வந்து இதை வந்து சாதாரண விரதமாக நினைச்சிடாதீங்க, இது ஏகாதசியோட ரொம்ப முக்கியமான விரதம். ஏன்னா நம்ம எல்லாம் சொல்லியிருக்கோம், இஸ்கான்ல வந்தாக்கா ஏகாதசி தான் ரொம்ப முக்கியமான விரதம் பக்தருக்கு. எஸ், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதோட முக்கியமான விரதம் வந்து இந்த ஜென்மாஷ்டமி. ஓகே, அது ஏன்னாக்கா அது கொஞ்சம் எடுத்து சொன்னேன். அந்த பிளானட்டரி அரேஞ்ச்மெண்ட், அப்புறம் வந்து அவரோட பொறுப்பு வந்து என்ன மாதிரியான பொறுப்பு அப்படின்னாலாம் எடுத்து இந்த தெய்வீகமான ஒரு தெய்வீகமான ஒரு பொறுப்பு அது. ஓகே, அப்புறம் வந்து கிருஷ்ணா ஜென்மாஷ்டமி என்ன பலன் நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளுக்கு சுத்தி இருக்கவங்களுக்கு என்ன பலன்கிற சில பேர் சொல்றாம ஒரு இதில் நான் படித்தேன், கிருஷ்ணா ஜெயந்தி கொண்டாந்தாக்கா அந்த கிராமத்துக்கே பலன் கிடைக்குமா. இது வந்து நான் கேள்விப்பட்டேன், எந்த சாஸ்திரம் ரெஃபரன்ஸ் எனக்கு இல்லை, நான் ஏதோ கேள்விப்பட்டேன், நான் சொல்றேன். ஓகே, அங்க இருக்கிறவங்க வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பலன் கிடைக்கும். ஏன்னா இது வந்து நான் இல்லைன்னு சொல்றதுக்கும் நான் மறக்க மாட்டேன். ஏன்னாக்கா உண்மையா இருக்குது. ஏன்னா கிருஷ்ணாவோட பிறந்தது வந்து அவ்வளோ ஆன்மீகமான இது. கிருஷ்ணா பிறந்த இது வந்து ரொம்ப ஆன்மீகமான, ரொம்ப கன்சிடென்ட், வெரி வெரி ஆஸ்பிஷியஸ். ஓகே, ஸோ அப்புறம் வந்து இந்த நவீன காலத்துல வந்து நம்ம வந்து ஹேண்ட்போன் வச்சிருக்கோம், எல்லாம் மாடர்ன் டிவைசஸ், கேஜெட்ஸ், அது இதுன்னு வச்சிருக்கோம். ஒரு இதுல வந்து பல மாதிரியான அப்ளிகேஷன் வச்சிருக்கோம். ஒருத்தங்க ட்விட்டர் வச்சிருப்பாங்க, அப்புறம்
ஏன்னா ஃபேஸ்புக்கு, ஏன்னா ஃபேஸ்புக்கு மாதிரின்னு ஒரு ஒரு தள்ளி போன ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் உலகத்துல எதுவுமே இல்லை. ஏன்னா ஃபேஸ்புக்கு, இந்த ட்விட்டர், இந்த என்ன சொல்லுவாங்க இன்னொன்று இன்ஸ்டாகிராம்லாம் வந்து இந்த கலியுகத்தோட மட்சரியா என்வியோட ஏஜென்ட், என்வியோட ஒரு ஏஜென்ட். ஒரு சிம்பிளான ஒரு கதை சொல்லிடுறேன், அது சொல்லி முடிச்சிடுறேன். இந்த இதை ஒருத்தன் வந்து ஒரு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒரு காடி, நல்ல விலையான காடி வாங்கிட்டானான். அந்த காடி வாங்கிட்டு அவன் என்ன பண்ணான், ஃபேஸ்புக்கில் போட்டான். படம் பிடிச்சி அலாம் பிடிச்சி நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன் அப்படிலாம் போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு அவன் பக்கத்துல இருந்து படம் பிடிச்சி ஃபேஸ்புக்கில் போட்டான். ஒரு 150-200 பேர் லைக்கிங் போட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டான், அவ்வளோ பேர் லைக்கிங் போட்டாங்கன்னு. மக்கள் நாள் வந்து அவனுக்கு என்ன வருது, தலைவலி வந்துருச்சு. அப்புறம் மக்கள் அதுக்கு ஒரு நாள் விட்டு ஜுரம் வருது. அப்புறம் 3ஆவது நாள் பார்க்குறோம் உடம்பு பூரா வலி, உடம்பு பூரா வலி. போய் டாக்டரை பார்க்குறான், மருந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் சும்மா சாதாரண தலைவலின்னு மருந்துலாம் கொடுக்கலாம், ஆனால் போக மாட்டேது. அப்புறம் என்னடா டாக்டர் மருந்துலாம் வாங்கி சாப்பிட்டு போனால், அப்புறம் நார்த்து வைத்தியம் டாக்டர் இருந்தார், ஆயுர்வேதா, அங்கே போய் மருந்து வாங்கி சாப்பிட்றோம், ஒன்றும் கேட்க மாட்டேது. அப்புறம் பார்த்தா இது என்ன ஒன்றுனா, கோயிலில் வந்து ஒரு பூஜாரி இருந்தார். அந்த பூஜாரி வந்து வெத்தலை கையில் வச்சு ஒரு சூடம் கொளுத்தி பார்ப்பாரு. ஏன்னா அவருக்கு போய் பார்த்தா அவரு பார்க்குற ஒன்றுமே தெரியல, ஒன்றுமே தெரியல. ஏன்னா இது வந்து அந்த ஃபேஸ்புக்கில் லைக்கிங் போட்டிருக்காங்களா, ஏன்னா எல்லாம் அவ்வளோ பொறாம, இது கண்ணுக்கு தெரியாது. அவரும் பார்க்குறாரு, ஒன்றுமே தெரியல. அப்புறம் அவர் கேட்டாராம், அவருக்கு அனுபவம் ரொம்ப கேட்டிருக்காரு, நீ என்ன பண்ண, எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு. நான் ஃபேஸ்புக்கில் இந்த படம்லாம் போட்டேன், மக்கள் வந்து என் தலைவலி இதெல்லாம் வந்துருச்சுனாராம். ஓ அப்படியா, அப்படின்னா முள்ளால தான் எடுக்கணும் அப்படின்ட்டு அவர் சொன்னாராம். நீ போயிட்டு அப்புறம் பார்த்தாரான் அந்த ஃபேஸ்புக்கில் யார் யார் போட்டிருக்காங்கன்னு. கடிச்சா 3 நிமிஷத்துக்கு முன்னே ஒருத்தன் போட்டிருக்கான், சொந்தக்காரன். அவன் போட்டோதான் கூட சேர்ந்து வேற என்னமோ போட்டு விட்டான். அதனால இந்த தலைவலி, அப்புறம் ஜுரம், அப்புறம் உடம்பு வலி எல்லாம் வந்துருச்சு. அவர் சொன்னாரா, நீ போய் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஃபேஸ்புக்கில் கீழே போட்டு, இந்த காடி வாங்கின ஒரு நாள் நல்லா இருந்துச்சு, மக்கள் ஆக்சிடென்ட் பட்டு காடியை கொண்டாயம் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டுட்டாராம். போட்டாங்களாம். வந்து ஒரு சொந்தக்காரன் வந்து லைக்கிங் போட்டானா, தலைவலி போச்சான். 2வது சொந்தக்காரன் லைக்கிங் போட்டானா, ஜுரம் போச்சான். 3வது போட்டானா, உடம்புல வலிலாம் போச்சான். இந்த கலியுகத்துல இந்த சோசியல் மீடியா இருக்குல்ல, தேவையில்லாம நம்ம போய் பூந்துக்கிட்டு இந்த தேவையில்லாத பிரச்சனை சேர்க்கறது தான் நம்ம வந்து இதெல்லாம் வச்சிருக்கோம். ஆமாவா இல்லையா, ரைட்டா இல்லையா? நம்ம போட்டுக்கிறோம், இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கதையா நான் சொன்னேன். இதெல்லாம் போறதுனால எந்த லாபமும் நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம கட் பண்ணி இது பண்ணி இது அட்லீஸ்ட் கிருஷ்ணா இன்னும் 2 வாரம் எத்தனை நாள் இருக்கணும், கொஞ்ச நாள் இருக்க, நம்ம ஒன்லி கிருஷ்ணா பத்தியே நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோமாக்கா, அதனால நம்மளுக்கு ரொம்ப பலன் ரொம்ப. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் செய்யுங்க. ஏன்னா இந்த சோசியல் மீடியாலாம் வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணோம். நான் வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணி வேணான்னு சொல்ல, ஏன்னா அதுலேயும் சில நல்ல விஷயங்கள் வருது, அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு கெட்டதெல்லாம் நம்ம விட்டுருந்தோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. எதுவும் கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. யாராச்சும் கேள்வி இருந்தால் தாராளமாக கேட்கலாம்.